यो नित्यमच्युतपदाम्बुजैक्मरुक्मव्यामोगतस्ततितरायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रपद्ये निर्मद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शरणगोविन्दीश्वरम्। श्रीरङ्गेशेन्दुना करुणया असौ स्यादिप्रेक्षितं चादश्रीनरसिंहकार्य मुनीत्वादाम्बुजेन्दिरं दात्तिक्षान्तिदयादिभिः शिवगुणैः भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशठारियोक्तिं श्रेयोनिधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गमुक्तीश्वरशठरिपुना संयमेन्द्रेण कृतं यस्तात्मानं विसुम्मे नरहरिशरजिद्योगिनेदु प्रसादात्प्राज्ञ श्रीरक्तकारिप्रभयतिपतेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं देवेति इन्द्रं सकलगुणनिधिं वीरदग्वीक्षणारिं श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहशरजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीरपुराक्षडकोपधृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गशठारि संयमिवराल्लब्धाः पुमान्तद्वयं श्रीमद्वीरभूतकाव्यविरजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं च देशिकेतेः कारुण्यवीक्षास्पदं देवे रङ्गधुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धे श्रय्यन्तसारमनमुद्यगुणं बुधाभ्यं नारायणात् कृपाभुलिक्तं श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः। श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुकासेवके श्रीवन्गडगोप श्रीनारायणतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवन्गडगोप श्रीरङ्गनाथेन्द्रमहादेशिकाय नमः। कलयामि दरिद्रं कविनुलोकदिवाकरं यस्य गोविप्रकाशाभिराविद्यं निषदन्तमः। வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வனையால் மந்திரங்குள் மங்கையர்கோன் தூயோன் நிலர்மானவே நெஞ்சுக்கிருள்கள் தீபம் அடங்கால் நஞ்சுக்கு நல்ல மோதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆர்ணசாரம் பரதமய பஞ்சுக்கு அனலின் புரி பரகாலம் பணுவல்களே எங்கள் கதியே இதா மானுஷியே சங்க எழுத்தாண்டு தவராஜா உங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மழையா இடமனைத்தும் மனம் நீ எனக்குத்தா. போன வாரம் கலியனும் கவிதார்க்கிய சிம்மம்னு சொல்ல ஆரம்பிச்சோம். அதனுடைய தொடர்ச்சியே இன்னைக்கும் அதனுடைய அந்த உபன்யாச தொடர்ச்சியாக இன்னைக்கும் உபன்யாசம் ஆகுது. இதுல சுவாமி தேசிகனுக்கும் கலியனுக்கும் இருக்கக்கூடிய சொல்லுல பிரதிபாதனம் பண்றதுல பாசுரத்தை அமைக்கிறதுல இது மாத்திரம் இல்லாமல் உண்மையிலேயே மற்றும் ஒரு சில ஒத்துமைகள் கூட பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஆழ்வார்களுக்குள்ள அதிக திவ்யதேசத்தை பாடினவர் என்பது கலியனுக்கு உண்டான பெருமை. அத மாதிரி ஆச்சாரியால அதிக திவ்யதேசத்தை பாடினவர் என்பது சுவாமி தேசிகனுக்கே உண்டான பெருமை. ஆச்சாரியால சுவாமி தேசிகன் அளவுக்கு திவ்யதேசங்களை பாடினவர் கிடையாது. அதாவது ஆச்சாரிய ஸ்தானம் வகிச்சு வாழ்ல சொன்னாங்க. உதாரணத்துக்கு இப்போ கோலத்தாழ்வார் இருக்க பச்சஸ்தவம் எழுதினார். அதுல வைகுண்ட ஸ்தவம் அதிமாச ஸ்தவத்தோட மற்ற ஸ்தவங்கள்ல ஸ்ரீரங்கம் திருமாலிருஞ்சோட பெருமாள் இப்படி 2-3 பெருமாள் தான். பாஷிகார கத்தியத்துல ஸ்ரீரங்கநாதா மௌனாதாரம் சாய்கிறார். அது மாதிரி ஆளவந்தார் சோதரமோ எங்கேயும் மகான்கள் ஆச்சாரியால திவ்யதேசங்களை பத்தி அதிகம் கிரந்தம் எழுதுறவா ரொம்ப குறைவுதான். அப்படி எழுதினாலும் இவரளவுக்கு எழுதல. அப்படிதான் இருக்கு. எப்படியான ஆழ்வார்களுக்குள்ள 86 திவ்யதேசத்தை கலியன் மங்களாசாசனம் பண்ணி பாசனம் எழுதினாரோ அது மாதிரியாக சுவாமி தேசிகனும் அதிக திவ்யதேச எம்பெருமான்கள் விஷயமாக ஸ்லோகங்களை சாச்சிருக்கார். தமிழ்லையும் சாச்சிருக்கார், சம்ஸ்கிருத்திலையும் சாச்சிருக்கார். அதை பார்ப்போம் என்று சொன்னால் அதாவது ஸ்தோத்திர பாடங்களை பொதுவாக நாம் இப்ப நினைக்கும் என்ன பண்ணுவோம், சுவாமி தேசிகனுடைய பரமார்த்த ஸ்துதி, தேகலீச ஸ்துதி, வரதராஜ பஞ்சாசத்து, மும்மணி கோவை, நவமணி மாலை, தேவநாயக பஞ்சாசத்து, அச்சுத சதகம், அது மாதிரி இப்படி அஷ்டபுஜாசகம், தயாசதகம் இப்படி மட்டும் நாம் நினைச்சக்கூடாது. இது மாத்திரம் இல்லை, இது தவறவும் அவர் நிறைய சாச்சிருக்கார். சங்கல்ப சூரியோதயத்துல திவ்யதேசங்களை அனுபவிச்சிருக்கார். ஹம்ச சந்தேசத்துல திவ்யதேசங்களை அனுபவிச்சிருக்கார். ரகசிய திரையசாரத்துல 3 திவ்யதேசத்தை பற்றிய பாசனத்தை சாச்சிருக்கார். இப்படி அவருடைய கிரந்தங்கள் எங்கெங்கெல்லாம் எத்தனை கிரந்தங்கள் சாச்சிருக்காரோ அந்தந்த கிரந்தங்கள்லாம் போய் நாம் ஆரம்பிச்சோமே ஆனால் நிறைய திவ்யதேசங்கள். அதாவது கலியன் அளவுக்கு 86 இல்லைன்னு சொன்னா கூட ஏறக்குறைய குறைஞ்சபட்சம் ஒரு 25 திவ்யதேசத்துக்கிட்ட இவர் பாசனம் எழுதியிருக்காரு. ஆனா இதை கலெக்ட் பண்ணா என்ன ஆகும்னா
மொத்த எங்கெங்கெல்லாம் சுவாமி சாட்சிருக்கார் அதெல்லாம் ஒன்று சேர்த்தா அது கலியனுடைய பெரிய திருமொழிக்கு குறைவா இருக்காது. உதாரணத்துக்கு திருவேந்திபுரம் பெருமாளை பத்தியே பார்த்தா அச்சுத சதகம் அது மணிப்பிரவாளத்துல சம்ஸ்கிருதத்துல 100 வச்சுட்டாலும் தேவநாயக பஞ்சாசத்து 50, மும்மணி கோவை நவமணி மாலை ஒன்றும் கிடைக்காத பந்து கடல் அம்மானை பூசலேசன் 200 பாசுரம் தேவநாதன் விஷயமாக வரும். ஸ்ரீனிவாசன் விஷயத்துல 100. இப்பயே நான் 350க்கு கவுண்ட் சொல்லிட்டேன். 1084 அவர் சாட்சிருக்கேன். அதனால 1084 கிராஸ் பண்ணுவே தவிர சுவாமியோட பாசுரத்தினோட கணக்கு குறையாது. அப்போ இவருடைய கிரந்தங்களை பார்த்தோமையானால் இன்னொன்னு சங்கல்ப சூரியோதயத்துல எப்படியானா இவர் வடதேசத்திலேருந்து தெற்க மங்களாசாசனம் அதே கோர்வையிலேயே இருக்கு. ரேண்டமா இல்லாத ஸ்தோத்திர பாடங்கள்ல மட்டும்தான் ஒவ்வொரு தனித்தனியான ஸ்தோத்திர பாடம் பரமார்த்த ஸ்துதி அது மாதிரி தனித்தனியாக இருக்கு. ஆகினால இவர் எல்லா கிரந்தங்கள்லையும் இவர் பெருமாளை பாடி இருக்கிறத இருக்கிறோம். திருவரங்கம், திருமலை, காஞ்சிபுரம், அஷ்டபுஜம், வேலுக்கை, வெக்கா, திருத்தங்கா, திருப்புக்குழி, திருக்கோவலூர், திருவகீந்திரபுரம், அது திருவள்ளரை, திருப்புல்லானி, திருமாலிருஞ்சோலை, அயோத்தியா, வடமதுரை, தென்மதுரை, சாலக்கிராமம், திருவனந்தபுரம், ஆழ்வார் திருநகரி, அயோத்தியா, வைகுண்டம், பார்க்கடல், பத்ரிகாசிரமம், ரகசாத்திலே பத்ரிகாசிரமத்தையும் பெருமாளை பற்றி ஸ்லோகம் எழுதியார். பத்ரிகாசிரமம் இப்படிப்பட்ட திவ்யதேசங்களை எல்லாம் இவர் பண்ணியிருக்கார். எத்தனை 20 காசு ஆயிட்டு நான் சொன்னது. அது இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிலதுலாம் 200 பாசம் அதாவது ஸ்லோகங்கள் தமிழ் சேர்ந்தா 200க்கு மேல காசு ஆயிருக்கு. அப்போ பாடல் அளவுல கலியன் அளவுக்கு திவ்யதேசிய பெருமாள்கள் பற்றிய பாடல் எழுதின ஒரே ஆச்சாரியர் சுவாமி தேசிகர். திவ்யதேசங்கள் நம்புற கலியனை விட குறைவான திவ்யதேசங்களை மக்களாக, ஏன்னா இவருக்கு எடுக்கின்ற கிரந்தம் அப்படிப்பட்டது. அந்த கிரந்தத்துக்கு தகுந்தபடிதான் இவர் பாசுரம் எழுதுறார். ஆகையினால அப்போ பாசுர கணக்குல குறவு இல்லை. கலியனை விட குறைஞ்ச திவ்யதேசங்களை மங்களாசாசனம் இருந்தாலும் ஆச்சாரியால கம்பேர் பண்ணா எப்படியானால் ஆழ்வார்களும் மற்ற ஆழ்வார்களும் திவ்யதேசத்தை மங்களாசாசனம் இருந்தா பாசுரம் எழுதியிருக்கா. ஆனா அவளுக்குள்ள திருமங்கை ஆழ்வார் அதிக சாட்சியம். மற்ற ஒரு சில ஆச்சாரியால் திவ்யதேசிய பெருமானை பத்தி ஸ்லோகம் எழுதியிருந்தாலும் ஆழ்வார்களுக்குள்ள கலியனை போல ஆச்சாரியர்களுக்குள்ள சுவாமி தேசியம் தான் அதிக சாட்சிருக்க அப்படின்னு தெரியுது. அது மாத்திரம் இல்ல, அந்த திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் பாரத தேசத்துல தீர்த்தம் தீர்த்தாடனம் க்ஷேத்ராடனம் சொல்றோம். தென் தேசத்துல க்ஷேத்திரங்கள் அதிகம், வடதேசத்துல தீர்த்தங்கள் அதிகம். இது ரெண்டுத்துக்கும் சமப்பிராதானியம் இருக்கு. அதனால சக்கர தீர்த்தம், கங்கை, காவேரி, சிலம்பாறு, தென்பெண்ணை, பாலாறு, கோதாவரி, தாமிரபரணி, யமுனை, வைகை, மகாநதி, கருட நதி, சத்ரபாகா, பாலுகா, ஒரு சில நதியோட பெயர்கள் தான் நம்ம அந்த நதிகளோட பெயரை கூட நாம கேட்டுக்க மாட்டோம். சத்ரபாகா, பாலுகா இதெல்லாம் காஷ்மீர்ல ஓடக்கூடிய நதிகள். இந்த நதிகளை பத்தியும் அந்தந்த நதிகளுக்கு இருக்கக்கூடிய தீர்த்தத்தினுடைய ஒரு தனித்தன்மையை பற்றியும் பரிமிஷித தோஷம் ஒரு சில நதிகளுக்கு கிடையாது என்பதை பற்றியும் இப்படியெல்லாம் எவ்வளவு இன்ஃபர்மேஷன்னா அவ்வளவு இன்ஃபர்மேஷன். அது தவிர இவர் அபிமான ஸ்தலங்களையும் திருநாராயணபுரத்தை பற்றியும் பாசனம் சாச்சிருக்க, அதாவது ஸ்லோகம் சாச்சிருக்க. பூரி பிராச்சீன ஸ்தலம், ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணாட்டாலும் பூரி ஜெகநாதனை பத்தி பாசனம் சாச்சிருக்க. பண்டரீகபுரத்தை பத்தி எங்கெங்கெல்லாம் பக்தர்களுடைய கும்பல் அதிகம் இருக்கோ, பக்தி பரவசத்தோட ஜனங்கள் எம்பெருமான அனுபவிக்கிறாரோ அப்படிப்பட்ட எம்பெருமான்களை பத்தி பண்டரீகபுரம், பூரி, அது மாதிரி திருநாராயணபுரம் இவற்றை பற்றியும் சாத்திருக்க. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆழ்வார்களுக்குள்ள திவ்யதேச எம்பெருமான பாடுவதில் கலியன் எப்படி முதலில் நிற்கிறாரோ அப்படி ஆச்சாரியார்களுக்குள்ள திவ்யதேச எம்பெருமானை பாடல் பாடுவதில் இவர் அதிகம் பாடியிருக்கார். கலியன் அளவுக்கு ஸ்லோகங்களும் ஒரே இடத்துல நாம கம்பைல் பண்ணோம் என்று சொன்னால் 1084 பாடல்களுக்கு மேல போகும் என்றோ. நான் இத்தனைக்கு பாதுகாசகத்தை ஒதுக்கி வச்சுட்டு சொல்றேன். பாதுகாசகத்தை எடுத்துட்டா அதுவே ஆயிடுச்சு பெரிய திருமொழி அளவு. அது ஸ்ரீரங்கத்து பெருமாள் விஷயம் அப்படின்னு சொல்றதுக்காக அப்படிப்பட்டதை அது ஒரு தனி காப்பியமாக ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தால் கூட அளவுல பெரிய திருமொழிக்கு குறைஞ்சதில்லை இவருடைய ஸ்லோகங்கள். யாதவாபிதயத்துல அதாவது கேவல ஸ்தோத்திர பாடங்களை பார்க்கக்கூடாது. தேசிய ஸ்தோத்திர பாடங்கள் 28 தவிர யாதவாபிதயத்துல திவ்யதேசங்கள்
அபிமான ஸ்தலங்களுடைய வார்த்தை ஹம்ச சந்தேசத்துல சங்கல்ப சூரியோதயத்துல இவற்றையெல்லாம் எடுத்துக்கணும். ஆகினால அப்படிப்பட்ட பெருமை. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆழ்வாருடைய அந்த ஆழ்வாருடைய ஒலியை போல இவருடைய ஒலியும் அமைஞ்சது ஏற்கனவே நாம பார்த்தோம். எப்படியானா திருக்கண்ணகுணத்து பாசுரத்துல வியமுடை விடை இனம் உடைதர மணமகள் அந்த தசகத்துல கலியனானவர் குறில் எழுத்துல பாசுரத்தை ஆரம்பிச்சுட்டா நெடில் எழுத்து பயன்படுத்துறது இல்லை ஈசை தவிர என்று ஒரு லட்சணத்தை வச்சுட்டு பாசுரத்தை சாட்சியாரோ அது மாதிரி இவர் வைஷ்ணவ சரி சாட்சியார் அப்படின்னு நாம பார்த்தோம். நம்மாழ்வாரும் அப்படி பாசுரம் எழுதியிருக்க. உதாரணத்துக்கு திருவாய்மொழியில முதல் 2 பாசுரமே குறில் எழுத்துக்கள்லயே தான் இருக்கு. 3வது பாசுரத்தெல்லாம் நனிகினம் நாமேங்கிற இடத்துல நெடில் வருது. அப்போ உயர் வர உயர் நலம் உடைய வனவனவன் மயர் வர மதிநலம் அல்வினன் யவனவன் அயர் வரும் அவர்கள் அதிபதி யவனவன் துயரரை சுடரடி தொழுதழன் மனநே. அந்த மனநேன்றதுல ஈச்சை மட்டும்தான் நெடிலாக இருக்கு. மன நகமர மரம் மரபி எழுதல் மனனுணர்விலன் பொறியுணர் வகையிலன் இனனுணர் முதுநலம் எது நிகழ் கழிவினும் இது நலன் இளன் உயிர் விகு நர இளனே. இந்த இடத்துலயும் ஈச்சை தவிர எல்லாம் குறியிலா தான் இருக்கு. ஆனாலும் இவர் கலியனை அனுகரணம் பண்ணேன்னு தான் சொல்லணும். ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா 10 பாசுரத்திலையும் இந்த லட்சணம் வச்சிருக்கிறதுனாலே கலியன் அனுகரணம் பண்ணாருன்னு சொல்லணும். அது தவிர கலியன் உரை குடிகொண்ட தினம் நாம இவரை பத்தி சாத்து வர காலத்துல வாழி திருநாம சொல்லும் போது கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழிய என்று இன்னி வரை சொல்லிட்டு இருக்கோம். இதுல கலியன் உரை குடிகொண்ட கருத்து உடையோன் உரை என்கிற தமிழ் சொல்லுக்கு சொல் என்கிற பொருளும் உண்டு, உரை அதாவது பொருள் என்கிற பொருளும் உண்டு. அப்படின்னா திரு உரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார். அந்த திரு உரையாய் என்று சொல்லும் பொழுது திரு உரையாய் தாம் பொருளாய் லக்ஷ்மி சொல்லாகவும் அந்த சொல்லாலே குறிக்கப்படக்கூடிய பொருளாகவும் எம்பெருமான் இருப்போம் என்று சொல்றதுனாலே அந்த தேசியுடைய பாசுரத்திலேயே உரை என்கிற சொல் சொல்ல சொல்றது. கோனார் தமிழ் உரை முதலிய இடங்கள்ல பொருளை சொல்றது. அப்போ கலியன் உரை கலியனுடைய சொற்களானவை குடிகொண்ட மனத்துடையோர் அல்லது கலியன் உரை கலியனுடைய பாசுரத்தில் இருக்கக்கூடிய பொருள் குடிகொண்ட கருத்துடையோர். இப்படி 2 பொருளும் மாறுது. அதை இந்த ஆழ்வாருடைய கலியனுடைய பாசுரத்திலிருந்து பல இடங்கள்ல இவருடைய ஸ்ரீசுக்தியில பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரியாக ஃபியூ சாம்பிள்ஸை பார்ப்போம். லோகத்துடைய அனிச்சத்தை பத்தி சுவாமி கலியன், அதாவது நிலையாமை, நிலையாமை என்பது திருக்குறள்ல கூட இருக்கு. இந்த நிலையாமையை பத்தி அவசியம் தெரிஞ்சுக்கணும். உலகத்திலே பகவானை அடையிறது தவிர வேற எந்த வஸ்துக்களை ஆசை வச்சாலும் அந்த வஸ்துக்கள் ஒன்னும் அவை நம்ம விட்டு போகும் அல்லது நாம் அவற்றை விட்டு சென்றுடுவோம். நிலைச்சது இல்லை, ஒன்னும் அந்த வஸ்து நம்ம விட்டு செல்லும் அல்லது நாம் அந்த வஸ்துக்களை விட்டு சென்றுடுவோம். ஆகையினாலே எதுவும் நிலை இல்லாது என்கிற ஒரு எண்ணம் தான் கைங்கரியத்துல புத்தியை ஏற்படுத்தும். திரு விண்ணகர் பாசுரத்துல ஒப்பிலியப்பன் கோவில் பாசுரம் 30 பாசுரம் சாத்திருக்கார் கலியன். அத நிலையாமையை சொல்லி மனை வாழ்க்கையை வெறுத்து ஆழ்வார் சாய்க்கூடிய பாசுரம். அதுல ஆழ்வார் என்ன சாய்க்கிறதுனா மானை, அதுல ஆழ்வார் ஆண்டார் வையமெல்லாம் அரசாகி பான் தேன் பண்டரையும் புரளாறுகள் பல்லான் இசைப்ப ஆண்டார் வையமெல்லாம் அரசாகி ஆண்டவரே மாண்டார் என்று வந்தார் அந்தோ மனைவாழ்க்கை தன்னை வேண்டேன் நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேயவனே. 6ஆம் பத்து 2ஆம் திருமொழி 5ஆம் பாசுரம். பான் தேன் பண்டரையும் குழலாறுகள் பல்லான் இசைப்ப ஆண்டார் வையமெல்லாம் அரசாகி ஆண்டவரே மாண்டார் என்று வந்தார் அந்தோ மனை வாழ்க்கை தன்னை வேண்டேன் நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேயவனே. ஆண்டார் வையமெல்லாம் அரசாகி பான்தேன் வண்டரையும் குழலாறுகள் பல்லாண்டு இசைப்ப. இவன் வரும்போது கூந்தல் தேன் கொண்ட புஷ்பத்தினாலே அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை உடைய பெண்கள் எல்லாம் புகழ் பாடல் பாடுவார்கள், மங்களாசாசனம் பண்ணுவார்கள். அப்படி பாண்டேன் வண்டரையும் குழலாறுகள் பல்லாண்டு இசைப்ப இவனுக்கு மங்களாசாசனம் பண்ணும்படியாக ஆண்டார் வையமெல்லாம் அரசாகி ஆண்டார். அதாவது ஏதோ ஒரு குக்கிராமத்துக்கு கிராம நிர்வாக அதிகாரி, தாசில்தார், கலெக்டர் மாதிரி இல்லை. ஆண்டார் வையமெல்லாம் அரசாகி லோகத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக இருந்து ஆளக்கூடியவன் மாண்டார். ஆண்டார் என்கிற ஆண்டு கொண்டிருப்பவன் என்கிற லிஸ்ட்ல ஒரு ராஜாவுடைய பேர் இருக்கு.
அந்த லிஸ்ட்ல இருந்து மாண்ட ராஜாக்குடைய லிஸ்ட்ல அவனுக்கு பேர் இடம் பெறுவதற்கு எவ்வளவு நாழி ஆகும் அப்படின்னா, இந்த பாசுரத்தை உச்சரிக்கிறமே ஆண்டார் மாண்டார் அப்படின்னு சொல்றோமே, ஆண்டார் என்ற சொல்ல உச்சரிக்கும் பொழுது ஆள்பவர்களுடைய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒருவன் மாண்டர் அரசர்களுடைய லிஸ்ட்ல ஏறத்துக்கு அந்த லிஸ்ட்ல இருந்து அவன் பேரை எடுத்து இந்த லிஸ்ட்ல அவனை பேரை சேர்க்கறதுக்கு வேண்டிய கால அவகாசம் என்னன்னா இந்த 2 பதத்தை உச்சரிக்கக்கூடிய அவகாசம் தான். அது மாத்திரம் அவன் எப்படி இருந்தாலும் சரி, ஆளுபவன் எல்லாம் மாண்டே ஆக வேணும், ஆள்பவன் மாள மாட்டான் என்று ஒரு நீதி கிடையாது யாரா இருந்தாலும். அது மாத்திரம் ஆண்டார் பையன் எல்லாம் அரசாகி ஆண்டவரே மாண்டார். அது மாத்திரம் இல்ல, இவர் சீஃப் மினிஸ்டர் ஆனாவுக்கு அந்த போஸ்ட்ல இன்னொருத்தர் உட்காரவே இல்லை, மரண பரியந்தம் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அப்படின்றது ஒரு பெருமை லோகத்துல சொல்றான். அவன் என்னைக்கு அவன் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டானோ ஒரு ஸ்டேட்டுக்கு, அதுக்கப்புறம் மரணம் வரை இன்னொருத்தன் சீஃப் மினிஸ்டர் ஆகலை. அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்கும் பொழுதே உயிரை விட்டார் அப்படின்னு சொல்றார். இன்னொருத்தர் அவர் எக்ஸ் சீஃப் மினிஸ்டரா இருந்து உயிரை விட்டார். இதெல்லாம் சொல்ற லோகத்துல இந்த கம்பேரிசன். அதாவது ஒருத்தர் போயிட்டா அப்படின்னு சொன்னா வர்ணனை பண்ணும்போது இதெல்லாம் சொல்லுவா, அவனுடைய பெருமையை சொல்லுவா. அப்படி சொல்ற மாதிரி எப்படி இருந்தாலும் மாண்டாகணும். ஆண்டார் ஆண்டவரே மாண்டார், ஆண்டு கொண்டு இருக்கும் போதே மாண்டார், இப்படி எல்லாம் லோகத்துல இருக்கு. ஆகையினாலே இந்த இதெல்லாம் விட்டுருணும், நாம் வேற ஒரு முடிச்சு விட வேண்டும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொல்வது இங்க என்னதான் மக்களாட்சி அது இதுன்னு சொன்னாலும் ஒவ்வொருத்தனுக்கு வித்தியாசம் இருக்கத்தான் இருக்கு. ஆகினால ஒரு சில விதங்கள்ல யாரெல்லாம் மக்களாட்சி நல்லதுன்னு சொல்றாலோ அவளாமே ஒரு நாள் அப்புறம் ஐயோ மன்னராட்சி, அங்கேயாவது பல பெரியோர்களை உடன் வச்சிருப்பான், நல்ல அமைச்சிருப்பா, அவன் நேர்மையா இருக்கானா நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றவாளும் இருக்கா. மக்களாட்சி இருக்கும்போது மன்னராட்சியை கொண்டாடுறவாளும், மன்னராட்சி இருக்கும்போது மக்களாட்சியை கொண்டாடுறவாளும் இருப்பா. ஆனா உண்மையிலேயே எல்லாரும் மன்னர்கள், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு சொல்லணும்னு சொன்னா அது தான் முடியும். பகவத் கைங்கரியமாக கிங்கரத்துவ ஆதிராஜ்யம் என்று சுவாமி சிந்தாச்சரிதியில அந்த முடிசூடும் பொழுதுதான் உண்மையான ஆட்சி என்பது அதுதான். அதுக்கு ஆசைப்படுங்கோள் என்று கலியன் சாய்க்கிறார். இந்த பாசுரத்தை இதே நிலையாமையை பற்றி சுவாமி தேசிகன் பரமபத சோபானத்தில் சாய்க்கும் பொழுது தந்திரங்கள் அளவின்றி கனத்தால் மிக்க தார் வேந்தர்களோட வையமாண்டார் மாண்டார் சந்திரனும் சூரியனும் வீயும் காலம் தாரகையின் படமும் மற்ற தனிவார் ஆகும் இந்திரனும் ஏர் உயர்த்த ஈசந்தானும் ஈரிரண்டு முகத்தானும் இல்லா அந்நாள் நம் திருமால் நிலை கண்டார் நாகமெல்லாம் நரகென்று நட்பதமே நாடுவாரே. பாசுரத்துல அப்படியே அந்த திருவிநகர் பாசுரத்துடைய சொற்கள் அப்படியே இருக்கு. தந்திரங்கள் அளவின்றி தனத்தால் மிக்க தார் வேந்தர் தொழ வையம் ஆண்டார் மாண்டார். கலி பாசுரத்துடைய அமைப்பு அப்படியே இருக்கு. பணபலம் இருக்கும், படபலம் இருக்காது, படபலம் இருக்கும், பணபலம் இருக்காது. படைபலமும் தந்திரம்னா இந்த இடத்துல படைன்னு பேரு. தந்திரங்கள் உனக்கு எத்தனை அசோகினி சேனை அப்படின்னா தெரியாதுப்பா, அவன் சீஃப் கமாண்டர் கேளு, அளவு கடந்து இருக்கு. சரி உன் ட்ரெஷரியில எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னா தெரியாது, சொல்லி அது நம்பருக்கே கட்டுப்படாது, நம்பருக்கு கட்டுப்பட ஜனங்கள்லாம் நேர்மையா ஆட்சி நடந்து எல்லாரும் வரி கட்டுறா, பொங்கறது என் ட்ரெஷரி அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும். தந்திரங்கள் அளவின்றி தனத்தால் மிக்க தார் வேந்தர், அந்த உயர்ந்த ராஜா என்று தாரை சாத்தி கொண்டு மாலையை சாத்தி கொண்டு இருக்கிறவர் தார் வேந்தர் தொழ, இப்படிப்பட்ட ராஜாக்கள் தொழும்படியாக வைய மாண்டார், சக்கரவர்த்தியாக இருந்தவன் மாண்டார், ஆண்டார் மாண்டார் அப்படின்னு சாய்கிற இந்த லோகத்துடைய ஐஸ்வர்யம் நஷ்டம். அப்போ அந்த சுற்றுலரை அப்படியே கல்யாணத்துல இருந்து எடுத்துட்டு உபயோகம் கொடுக்கிறார். அடுத்தது 9ஆம் பத்து 5ஆம் திருமொழி. அதுல சற்றவன் தென் இலங்கை வழங்க தேவபிரான் திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சகன் கோயில் கொண்ட பேரருளாளன் பெருமை பேச கற்றவன் காமரி சீர்கலியன் கண்ணபுரத்தும் மனத்தும் அகலா போற்றவன் முற்றுலகாரி உய்ந்த குறுங்குடிக்கே என்னை உய்துடிவினும். 9ஆம் பத்து 5ஆம் திருமொழி திருக்குறுங்குடி பாசுரம். அதனுடைய திருநாம பாசுரத்துல பெருமாளுக்கு பல அடைமொழிகளை சாய்கிறார். அதுல ஒரு அடைமொழி திருமகளை பெற்றும் என் நெஞ்சகன் கோயில் கொண்ட பேரருளாளன். திருமகளை பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன். உயர்ந்தவள் உலகத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீரித்தேவச்ச நாமதே பகவதி பூமகா கதம் துவாம் பயம் சொல்லும்படியான
மகாலட்சுமியை மனைவியாக பெற்றிருந்தும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட மகாலட்சுமிக்கு கணவனா இருப்பன் ஜீவாத்மா முகத்தையே பார்க்க மாட்டான். அப்படி இருக்க வேண்டியவன் திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன், என் நெஞ்சத்தில கோவில் கொண்டிருக்கக்கூடிய பேரருளாளன் என்று அவர் சாய்கிறார். இது நம்மாழ்வாரும் சாய்ச்சிருக்கார் இதே விடயத்தை. நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை, நம்மாழ்வார் நமக்கும் ஜீவாத்மாக்களான நமக்கும் அவனை ஆசிரித்த நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன் என்று நம்மாழ்வார் சாட்சியார். இங்க கலியன் திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்று கலியன் சாட்சியிருக்கார். இதுல வியாக்கியானங்களை ரொம்ப ஆழ்ந்து பார்த்து ரசிக்கணும். நமக்கும் பகவான் ஆசிரித்த நமக்கும் ஜீவாத்மாக்களுக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் தாமரையிலே வசிக்கும்படியான பிராட்டிக்கும் இன்பன் என்றுதான் பாசுரத்தில் இருக்கு. நமக்கும் இன்பன், பூவின் நங்கைக்கும் இன்பன் என்றுதான் பாசுரம் இருக்கு. கம்பேரிசன் இல்லை. நம்ம கிட்ட பெருமாளுக்கு ஆசை அதிகமா, பிராட்டி கிட்ட ஆசை அதிகமா, இந்த கம்பேரிசனும் இல்லை. இன்னும் கேட்டா ரெண்டு பேருக்கும் சமமாக அவன் இன்பமா இருப்பவன். நம்மிடத்துல எப்படி ஆசையா இருப்பானோ அப்படி பிராட்டி கிட்ட ஆசையா இருப்பான். பிராட்டி கிட்ட எவ்வளவு ஆசையோடு இருக்கானோ அப்படி நம்ம கிட்ட ஆசையா இருப்பான் தான் பாசுரத்துல அவ்வளவுதான் இருக்கு. நமக்கும் சகாரம் தான் இருக்கு, உண்மைதான் இருக்கு. நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை என்று இருக்கு. ஆனா வியாக்கியானம் நம்ம தெளிவா இன்று தன் திருவடிகளை ஆசிரித்த நாமும் பெரிய பிராட்டியாருமானால், பெரிய பிராட்டியார் பக்கல் காட்டில் நம் பக்கலிலே ஸ்னிக்தனாய் 6000 படியில இப்படி சாச்சிருக்க. 6000 படியிலேருந்து ஈடு 36,000 படி வரை இப்படிதான் இருக்கு வியாக்கியானம். இன்று தன் திருவடிகளை ஆசிரித்த நாமும், அவ அகலகில்லே நிலையும் இருக்கக்கூடிய பிராட்டி. இன்னைக்கு அவனத்துல சரணாகதி பண்ண நாம், நமக்கும் இன்று தன் திருவடிகளை ஆசிரித்த நாமும் பெரிய பிராட்டியாரும். ஆனால் கம்பேரிசன் சொல்ற, கம்பேரிசன் பண்ணணும்னா பாசுரத்துல பஞ்சமி இருக்கணும், 5ஆம் வேற்றுமை குரூப் இருக்கணும். எண்ணில் மிகு போழாது யாவரே கங்கையில் புனிதமாய காவிரி. அப்ப இல் இன் ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஆனா பாசுரத்துல அப்ப இல்லவே இல்லை. கம்பேரிசனை சொல்லக்கூடிய வேற்றுமை குரூப் பாசுரத்துல இல்லவே இல்லை. உண்மைதான் இருக்கு. உண்மை இருந்தா சமமாகத்தான் இருக்கு. எனக்கும் ராமனுக்கும் 2 மாம்பழம் குடு அப்படின்னா எனக்கு 2 குடு, ராமனுக்கு குடு தான் அர்த்தம். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை, பூவின் மிசை நங்கையில் நமக்கு இன்பனை பாசுரம் இருந்தாதான் இப்ப வியாக்கியானம் பண்ண முடியும். ஆனா வியாக்கியானம் தவறாக பண்ணப்பட்டது என்று நாம் நினைப்போம். இன்று தன் திருவடிகளை ஆசிரித்த நாமும் பெரிய பிராட்டியாருமானால், வியாக்கியானத்துல கம்பேர் பண்றாரு 2 பேரையும். பெரிய பிராட்டியார் பக்கல் காட்டில், பெரிய பிராட்டியாரை விட நம் பக்கலிலே ஸ்னிக்தனாய், நம்மிடத்திலே அதிக தீதியுடையனாய் என்று எழுதுறாரு. மூலத்துல சொல்லில்லாத போது வியாக்கியானத்தை எழுதலாம். இது 6000 படிகாரம் தான் அப்படி சாட்சியார் திருக்குறுகை பிரான் பிள்ளார்னு சொன்னால் 36,000 படி வரை அப்படியே ஈயடிச்சாங்க, காப்பி அடிக்கிறாங்களே. இது என்ன வைஷ்ணவ ஆச்சாரியாருடைய குறுகிய நோக்கமா அல்லது கட்டுப்பாடா என்ன அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா சொல் பொருள் அதை மீறிய உணர்வு அதுவரை போன வியாக்கியாதாவாக இருக்கக்கூடியவன். இப்போ இதை எப்படின்னா லௌகிக திருஷ்டாந்தம் அவ எப்படி வியாக்கியானம் பண்ணார். இது பாஷ்யக்காரர் சாதிச்சு திருக்குறள் எப்படி நான் சாதிச்சிருக்கார். அப்போ பாஷ்யக்காரர் எவ்வளவு ரசிகர்னு பார்க்கணும். பாஷ்யக்காரர் சாட்சியதுதானே 6000 படிக்காரர் சாதிக்கிறார். அப்ப பாஷ்யக்காரர் எப்படி சாட்சியார்? அவருக்கு தமிழ் கிராமம் தெரியாதா? சொல்லா தமிழ் ஒரு 3 சுருதிகள் 4 எல்லையில் அருணதியாகவும் தெரிஞ்சவன் எப்படி சொல்ல முடியும் என்று ஒரு கேள்வி வரும். பாஷ்யக்காரர் கேவல சொல்லையும் பொருளையும் பார்க்காமல் அந்த நம்மாழ்வாருடைய உணர்வை பார்க்கிறார். அது எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஒரு லௌகிக திருஷ்டாந்தம் கொடுத்தா, எங்க பாஸ் நான் ஒரு ஒருத்தருக்கு கார் ஓட்டுற டிரைவர் அப்படின்னா, தீபாவளிக்கு என்னோட பாஸ் எனக்கும் அவர் பிள்ளைக்கும் ஒரே துணிமணியை வாங்கி கொடுத்தார், 2 பேருக்கும் 5000 துணிமணி வாங்கி கொடுத்தார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா, இதுல கம்பேரிசன் இல்லை. பார்த்தா 2 பேருக்கும் டிரைவரான எனக்கும் 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தார், தன்னுடைய பிள்ளைக்கும் 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு தான் இருக்கு. 2 பேரையும் சமமா ட்ரீட் பண்ணதா தான் இருக்கு. அப்படி இருக்குச்சே உண்மையில இதுக்கு அர்த்தம் என்னன்னா, எங்க பாஸுக்கு
ஏன் அவர் பிள்ளைய விட என்கிட்ட அதிக ஆசை இருப்பேன். ஏன் அப்படின்னா உண்மையில இவருக்கு 2500 ட்ரெஸ் வாங்கி கொடுத்து தம் பிள்ளைக்கு 5000 கொடுக்கணும். பிள்ளைக்கு சமமாக இவருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததே அவர் பிள்ளையோட தன்னை கம்பேர் பண்ணா தன்னிடத்துல அதிக ஆசை இருக்கிறத காட்டுது. யாரிடத்துல குறைவான ஆசையை காட்டணுமோ அவளிடத்துல இன்னொருத்தனுக்கு தனக்கு ஸ்னிக்தனானவனுக்கு சமமான ஆசையை காட்டுதே. அதாவது கம்பேரிசன்ல குவான்டிட்டியை மட்டும் பார்க்கக்கூடாது, அதாவது நம்பரை மட்டும் பார்க்கப்படாது. ஆகினாலே இவனுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டியது அதிகம் கொடுத்தால் கொடுக்கப்பட்டது ஒன்னாக இருந்தாலும் 5000 ரூபாய் ட்ரெஸ்ன்றது ஒன்னாக இருந்தாலும் 2500 வாங்கி கொடுக்க வேண்டியவனுக்கு 5000 கொடுக்கறதே கம்பேரிசனுக்கு காரணமா இருக்கும். ஆகையினாலே இன்னைக்கு ஆசைச்ச நமக்கும் என்னைக்குமே விட்டு முடியாத அவளிடத்திலையும் ஒரே மாதிரியான ஆசையை காட்டான்னு சொன்னால் அப்ப நம்ம இடத்துல அதிக ஆசை இருக்கு என்று அர்த்தம் என்று பாசுரத்துடைய சொல்ல மட்டும் பார்க்காமல் உணர்வை பார்த்து நம்மளுடைய உணர்வை பார்த்து வியாக்கியானம் பண்ண. அந்த மாதிரி இங்க கல்யாணம் என்ன சாய்க்கிற சற்றவன் தென் இலங்கை மலங்க தேவபிரான் திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் பெருமை பேச கற்றவன். இதெல்லாம் கணக்கு அடைமொழி. காமரிஷீர் கலியன் கண்ணபுரத்தும் மனத்து மகளா கொற்றவன் முச்சுலகாரி உய்ந்த குறுங்குடிக்க என்னை உய்த்திடுவின். அப்போ திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட திருமாமகளை பெற்றவன் என் நெஞ்சில வந்து வசிக்கப்படாது. அதாவது அந்த நம்மாழ்வார் பாசுரத்துக்கு எப்படி அர்த்தம் பண்ணோன்றத இந்த பாசுரம் கலியன் பாசுரம் காட்டுது. திருமாமகளை பெற்றும் ஆக்சுவலா என் நெஞ்சுக்கு வரவே கூடாது. அவர் திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சில கோவில் கொண்டிருக்கான்னு சொன்னா என்னிடத்துல அதிக ஆசை சாய்க்கிறார். இந்த சொற்றொடர சுவாமி தேசிகன் இது குறுங்குடி பாசுரமாக இருந்தாலும் இந்த பாசுரத்துல பேரருளாளன் என்று பேரருளாளன் சொன்னா திருக்குறுங்குடி பெருமாள் யாரும் ஞாபகம் வரமாட்டாங்க. எல்லாருக்கும் பேரருளாளன் சொன்னா வரதராஜன் தான் ஞாபகம் வருவார். அவர் அத்திகிரி மகாத்மிய சாய்கிற இடத்துல இந்த சொற்றொடர கலியனுடைய சொற்றொடர திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்கிற இந்த சொல்ல அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த பாசுரத்திலிருந்து கலியனுடைய பாசுரத்திலிருந்து 3ஆம் பாசுரம் அத்திகிரி மகாத்மியத்துல வம்மின் புலவீர் அருளாள பெருமாள் என்றும் அருளாளி அம்மான் என்றும் திருமகளை பெற்றும் 2வது லைன் அப்படியே கலியனுடைய திருக்குறுங்குடி பாசுர லைன் திருக்குறுங்குடி பாசுர லைன்லேருந்து காப்பி பண்ணி அத்திகிரி மகாத்மியத்துல பேஸ்ட் பண்ணிட்டார். வம்மின் புலவீர் அருளாள பெருமாள் என்றும் அருளாளி அம்மான் என்றும் திருமகளை பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்றும் வியப்பாவில் ஊதும்படி கரை புரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவீர் இதென்ன பாங்கே என்று. அதுக்கப்புறம் நாம ஏற்கனவே பார்ப்போமே பற்பல திவிதேசங்களை சுவாமி தேசிகன் பாசுர சாச்சிருக்கேன்னு அது தமிழ்ல இருக்கட்டும் சம்ஸ்கிருதத்துல இருக்கட்டும் அந்த திவிதேசத்தினுடைய பெயரை எப்படி ஆழ்வார்கள் பயன்படுத்திருக்காரோ கலியன் பயன்படுத்திருக்காரோ அப்படியேதான் அந்த சம்ஸ்கிருதத்துல தமிழ்ல சாச்சா கலியன் என்ன திருநாமத்தை அந்த திவிதேசத்துக்கு சூட்டினாரோ அதே திருநாமத்தை தான் இவரு சூட்டுவார். அந்த திவிதேசத்தை எம்பெருமானுக்கு கலியன் என்ன திருநாமத்தை சூட்டிருக்காரோ அதே திருநாமத்தை தான் இவர் ஸ்லோகத்துல மாற்றவே மாட்டார். உதாரணத்துக்கு அடியவர்க்கு மெய்யன் அப்படின்னா தாச சத்தியம் தான் இவர் பயன்படுத்துவார். சம்ஸ்கிருதத்துல சொன்னாலும் அடியவர்க்கு மெய்யன்னா இவரும் அடியவர்க்கு மெய்யன்னு தமிழ்ல அப்படியே பயன்படுத்துவார். சம்ஸ்கிருதத்துல மாத்தினாலும் தாச சத்தியன்னு மாத்துவார். மேவு ஜோதி ஸ்திர ஜோதி அட்டபுயகரத்தே திரிபுரமூன் தெரித்தானும் மற்றை பலவிஷமேலயனும் வியப்ப முறிதிரைமா கடல் போல் முழங்கி மூரையும் உரையால் வணங்க எரியன கேசரவாலையிற்று இரணியனாக 2 கூறா அறிவுருவாம் இவர் ஆறுகள் என்ன அட்டபுயகரத்தேன் என்னாரே என்று அட்டபுயகரத்தேன் என்று அங்க திருநாமம் அஷ்டபுஜாஸ்பதேசா. அப்போ அஷ்டபுஜா என்று இவர் சொல்லலாம், 8 கையனே என்று சொல்லியிருக்கலாம். அந்த பெருமாள் 8 கையோடு தானே எழுதுங்க. ஆனா 8 கையனேன்னு சொல்லாமல் புயகரம் என்று சொல்லுகிற ஊரில் வசிப்பவன் என்கிற பொருளையே இருக்கிறார். ஏன்னா அவர் அஷ்டபுயகரத்தேன்னு பயன்படுத்தியிருக்கார். அதனால இவர் அஷ்டபுஜாஸ்பதேசா என்று இருக்கிறார். வேலுக்கை ஆளரி காமாசிகா நரகரிகி
என்று அந்த திவ்யதேசத்தினுடைய பெயரையும் திவ்யதேச எம்பெருமானுடைய பெயரையும் மாற்றி அமைத்தாலும் தப்பு இல்லை என்று இருந்தும் கூட மாற்றி அமைக்காமல் அப்படியே சாய்க்கிறது என்றது இவருக்கு உண்டு. அது மாதிரியாக திருக்கண்ணபுரத்து பாசுரம் 8ஆம் பத்து 6ஆம் திருமொழி 3ஆம் பாசுரம் வள்ளி இடையார் பொருட்டாக மதில் நீர் இலங்கையார் கோவை அல்லல் செய்து வெஞ்சமத்துள் ஆற்றல் மிகுந்த ஆற்றலான் வல்லார் அரக்கர் குலப்பாவை வாட முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தான் ஒரு கண்ணபுரம் நாம் தொழுதுமே. கண்ணபுரத்து பெருமாள ராமனாக அனுபவிக்கிறார். வள்ளி இடையால் பொருட்டாக மதில் நீர் இலங்கையார் கோனை அல்லல் செய்து வெஞ்சமத்துள் ராவணவசம் பண்ணவன். பூர்வார்த்தை நமக்கு தேவையில்லை. உத்தரார்த்தத்துல வல்லார் அரக்கர் குலப்பாவை வாட முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தான் கண்ணபுரம் நாம் துருதுமே தாடகாவதற்கு சாய்கிறார். வல்லால் அரக்கர் குலப்பாவை இவள் அந்த பாசுரத்துல தாட்டகை என்கிற பதத்தை சொல்லாமல் வல்லால் அரக்கர் குலப்பாவை என்று சொன்னதுனால ஸ்ரீவதம் தோஷம் இல்லை என்பதை காட்டுற. ஏன்னா அவள் ஸ்ரீயே கிடையாது, 1000 யானை பலம் கொண்டவள். அவன் நடந்து போயிட்டு இருக்கா ஒரு வரப்புல. எதிர ஒரு யானை வந்ததுன்னா நாம் என்ன பண்ணுவோம்? வரப்பை விட்டு கீழே இறங்குவோம். யாரோ மனுஷாலே எதிர வர நாம கீழே தானே இறங்குவோம். இப்ப வழியில யானை வந்ததுன்னா யானை தான் ஒதுங்கி போனமே தவிர இவ ஒதுங்கி போக மாட்டான். ஒருவேளை அந்த யானை இவகிட்ட ஏதாவது நான் தான் நேரம் வருவேன் நீ ஒதுங்கி போன்னு சொன்னா அந்த யானையுடைய துப்பி கையை இடது கையால பிடிச்சு ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு நடந்து போயிடுவோம். இப்படிப்பட்டவள் இவள் உண்மையிலேயே ஸ்ரீ பெண்மை கொண்டவளா? அதாவது பெண்மை உடையவள் பெண், அவளை வதம் பண்ணக்கூடாது. இவள் ஆண்மை உடையவள், ஆண்மை உடைய பெண், அப்படிப்பட்டவள் இவள். ஆகினால் இவள் விஷயத்துல ஸ்ரீவதமே தோஷமாகாது. வல்லார் அரப்பாவை வாட முனிதன் வேள்வியை விஸ்வாமித்திரனுடைய வேள்வியை கல்வி சிலையால் காத்தானோர் கல்வி சிலையால் காத்தானோர். அவன் என்ன பண்ற? கல்வி சிலையாலே காத்தான். அப்படின்னா என்ன இருக்கும்? சீதா கல்யாணம் ஆகி அப்புறம் பரசுராமனிடத்திலிருந்து விஷ்ணு தனுசை பெற்றா விட்டு யுத்தம் பண்ணி அப்படி பலசாலியாக இருக்கக்கூடிய அவளை கொல்லவில்லை. கல்வி சிலை பிராக்டிஸுக்காக வச்சிருந்த சிலை. விஷ்ணு தனுசு கூட இல்லை. அவன் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற மாதிரியாக இவன் கொன்றது விஷ்ணு தனுசு. பரசுராமனிடத்திலிருந்து பெற்ற தனுசு அல்ல. சாதாரண சின்ன குழந்தைகளுக்கு பாடம் சொல்லும் பொழுது கத்திரியாளுக்கு பாடம் சொல்லி தரும் போது எப்படி நார்மலான வில்லை வச்சுட்டு ஒரு சாதாரண வில்லை வச்சுட்டு பாடம் சொல்லி தருவாளோ, அப்போ ஆரம்பத்துல சாகித்யம் சொல்லி கொடுத்தா என்ன பண்ணுவா? சின்ன ராமோதரத்தை தான் சொல்லி கொடுப்பா. அப்ப கடினமான புஸ்தகமா சொல்லி கொடுப்பா. போக போகத்தானே கடினமான இது பண்ண முடியும். ஆகையினாலே அப்ப இவனுக்கு கல்வி சிலையால் காத்தானோ வல்லாளரக்கர் குலப்பாவை அவளை முனிதன் வேண்டிய காப்பதற்கு கொலை பண்ண வேண்டும். கொலை பண்ணப்பட்ட ஆயுதமோ பெரிய ஆயுதம் இல்லை, கல்வி சிலை. ஆக அனாயாசமாக குழந்தைகள் ஒரு பொம்மைக்கு எப்படியான வில்லு அம்பு வச்சுட்டு பொம்மை வச்சுட்டு விளையாடுற மாதிரியாக அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு வில்லினாலே காத்தாங்க. காத்தது பெரிய வேள்வி. தனங்களாக வந்தவள் தாட்டகை, 1000 யானையுடைய வலிமை புரிந்தியவள். இவன் கல்வி சிலையாலே காத்தான். அப்போ சின்ன குழந்தைகள் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரியாக இவனுக்கு அது ஒரு விளையாட்டாக அமைந்தது என்று கலியன் சொன்னதை மனதில் வச்சுட்டு கௌமார கேளி மகாவீர வைபவத்துல கௌமார கேளி கோபாயுத கௌசிகாத்வரா சிறிய குழந்தைகள் விளையாட்டாக காப்பாற்றப்பட்ட கௌசிகனுடைய அத்வரத்தை உடையவனே, வேள்வியை உடையவனே என்று சம்போதனம் பண்ண. இதுல இருந்து என்னதுன்னா அந்த திருக்கண்ணபுரத்து பாசுரத்துடைய உத்தரார்த்தத்தை ஒரு விழிச்சொல்லாக ரகுவீர கத்தியத்துல மாத்திக்கிறது. அடுத்தது சங்கல்ப சூரியோதயம். அந்த சங்கல்ப சூரியோதயம் என்று சொல்லக்கூடிய நாடகத்துல சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதத்துல கலியனுடைய ஸ்ரீசுக்திகளை சம்ஸ்கிருதத்துல மாற்றி பல இடங்கள்ல சொல்லாட்சி பண்ணிருக்க. அதுல ஒரு இடம் சங்கல்ப சூரியோதயம் என்று சொல்லக்கூடிய அந்த நாடகமானது நம்முடைய மனிதனுடைய தீய குணங்களையும் நல்ல குணங்களையும் பாத்திரமாக்கி இயற்றப்பட்டது. பேர் பார்த்தா விவேகன் என்று இருக்கும், சுமதி என்று இருக்கும். சுமதி என்கிற சொல்லு அதுல ஒரு கேரக்டர். இப்ப லோகத்துல சுமதி அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கு பேர் வைக்கிறோம்.
ஆக்சுவலா நம்முடைய நல்ல எண்ணங்கள், நம்முடைய நல்ல அறிவு தான் அந்த பாத்திரம். அப்போ நம்முடைய குணங்களை ஆட்ரிபியூட்ஸ அவர் கேரக்டரா மாத்திருக்காரு. அந்த நாடகத்துல சுமதினு ஒரு கேரக்டர், அது மாதிரி துர்மதினு ஒரு கேரக்டர், விவேகம் என்று ஒரு கேரக்டர், காமன் என்று ஒரு கேரக்டர், இப்படி பலவிதமான கேரக்டர்கள். ஒருத்தர் ஒரு மனுஷன் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எல்லாம் கேரக்டராக வைத்து, கெட்ட குணங்கள் எல்லாம் கேரக்டராக வைத்து, அந்த குணங்கள் சம்ஸ்கிருதத்துல எந்த ஜெண்டர்ல இருக்குன்னு பார்த்து, அது பெண்பாலாக இருந்தால் அந்த குணங்களுக்கு ஆண்பால் பெண்பால் கிடையாது. ஆனா சம்ஸ்கிருதத்துல அந்த குணங்கள் எந்த லிங்கத்துல இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆண் பெண் கேரக்டர் அமைச்சு ஒரு அழகான கற்பனைக்கு எட்டாத, உலகத்துல இருக்க மற்ற கவிகளுக்கு கற்பனைக்கு எட்டாத ஒரு காவியம் அது. அந்த நாடகத்துல சுமதியும் ஒத்தி, விவேகன் என்பது ஒருத்தர். அவ சுமதி சொல்றா, விவேகனே, விவேகம் என்பது இப்ப லோகத்துல விவேகம், விவேகன் என்று சொல்லுவது லோகத்துல மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய, நமக்கு இருக்கக்கூடிய விவேகம், பகுத்தறிவு என்று சொல்றோமே. பகுத்தறிவு தமிழ்நாட்டு பகுத்தறிவு இல்லை. தமிழ்நாட்டுல பகுத்தறிவுன்னா கண்ணுக்கு தெரியாததெல்லாம் இல்லைன்னு சொன்னா பகுத்தறிவு அவளுக்கு அது இல்லை. அறிவு என்றாலே பகுத்தறிவு தான். உண்மையான நல்லறிவு என்று சொன்னாலே அது பகுத்தறிவாக தான் இருக்க வேண்டும். ஆகையினால அந்த பகுத்தறிவு, விவேகம் என்று சொன்னால் பகுத்து அறிதல், இது நல்லது இது கெட்டது என்ற பகுத்தறிவு. அந்த விவேகன் என்பது ஒரு ஆம்பளை கேரக்டர், சுமதி என்பது ஒரு பெண் கேரக்டர். இந்த விவேகனானவன் ஒரு மனிதனை கைப்பிடித்துக் கொண்டார் என்று சொன்னார். அப்படின்னா உலகத்துல விவேகம் வந்தது, ஒரு மனுஷனுக்கு விவேகம் வந்தது என்று சொன்னால் அப்புறம் அவன் பயப்பட வேண்டியது இல்லை என்று சுமதி நினைக்கிறான். சுமதி யார் நினைக்கிறான்னா, வாழ்க்கையில விவேகம் வந்தவா பயப்பட மாட்டான், யாருக்கு விவேகம் இல்லையோ அவாதான் பயப்படணும் அப்படின்னு அவன் மனசுல இருக்கு. விவேகனை பார்த்து கேட்கிறா, நீ கையை பிடிச்சதாகட்டும், ஏன் விவேகம் வந்தவா சாதுக்களாகத்தானே இருப்பா, ஒன்னால கைப்பிடிக்கப்பட்டவன் ஏன் லோகத்துல பயப்படுறான், விவேகம் வந்தவாலாம் சந்தோஷமா இருக்கணுமே அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறான். அதுக்கு அவன் பதில் சொல்றான். அந்த பதில் இருக்கட்டும், அவன் பதில் சொல்றான். சுமதியை பார்த்து விவேகன் பதில் சொல்றான். அங்க சொல்ற இடத்துல இது 3வது அங்கத்துல இருக்கு. அந்த 3வது சாப்டர்னு வச்சுக்கலேன், 3வது அங்கம் 3rd ஸ்கிரீன்ல இருக்குது. நாச எத்ஹேவம் தொயா தப்தஹஸ்தா ப்ரோஸ்ல இருக்கு. அவன் ப்ரோஸ்ல அது ஆக்சுவலா பார்த்தோம்னு சொன்னா பெண்கள் பிராகிருதத்துல பேசுற மாதிரி இருக்கும், சம்ஸ்கிருதத்துல ஆண் பேசுற மாதிரியா இருக்கும். இவ ஆக்சுவலா இவ பிராகிருதத்துல பேசுறா, சுமதியானவன் பிராகிருதத்துல பேசுறா, விவேகனானவன் அதுக்கு பதிலா சம்ஸ்கிருதத்துல சொல்றான். அப்போ அதுக்கு பிராகிருதம் தெரியாத போயிடுறதுக்காக சுவாமிகள் பிராகிருதத்திலையும் சுமதியோட வாக்கியத்தை எழுதி அதே சம்ஸ்கிருதத்திலையும் எழுதிட்டார். நாசயத்யேவம் கொயா தத்தஹஸ்தா சம்சார சாகரம் அஜிலங்கியதே புருஷா சத்கதம் சாத்வச கிரகீதோ பவதி. சாத்வச கிரகீதான பயத்தால் நீக்கப்பட்டவன். சாத்வச சப்தத்துக்கு பயம்னு அர்த்தம். நாச தலைவனே, எத்யேவம் கொயா தத்தஹஸ்தா விவேகனான உன்னாலே கைப்பிடிக்கப்பட்டவன். அப்படின்னா உண்மையில விவேகம் வந்தவன் என்று அர்த்தம். இங்க தனி கேரக்டரா வச்சிருந்தாலும் அது ஒரு குணமாக இருக்கிறதுனாலே விவேகம் வந்த ஒருவன் சம்சார சாகரம் அதிலங்கியதே. விவேகம் வராத வாழ்க்கை சம்சாரம் நிலையாக இருக்கும். விவேகம் வந்தவன் சம்சாரத்தை தாண்ட போறான். அப்படி சம்சாரத்தையே தாண்டக்கூடிய விவேகம் வந்தவன், அதாவது விவேகனான உன்னாலே கைப்பிடிக்கப்பட்டவன் கூட கதம் சாத்வச கிரகீதோ பவதி, கதம் சாத்வச கிரகீதோ பவதி, எப்படி அவன் பயத்தினாலே பீடிக்கப்படுகிறான். உலகத்திலே விவேகம் அல்லாதவன் தானே பயத்தாலே பீடிக்கப்பட வேண்டும். அவன் எப்படி பயத்தாலே பீடிக்கப்படுகிறான், எப்படி பயத்தாலே பீடிக்கப்படுகிறான்? விவேகம் என்றா கூட என்று சொன்னால் பெரிய திருமொழியில 11ஆம் பத்தினுடைய கடைசி மாற்றமுளவாகியும், அதாவது சிறு குறுந்தாண்டகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய திருமொழியினுடைய கடைசி தசகம் மாற்றமுள என்று, அதுல பலவிதமான ஊமைகளை கொடுத்து கலியன் சம்சாரத்துல தான் பயப்படுறதாகவும் தன்னை பகவான் சீகரிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதுல கொடுத்திருக்கக்கூடிய இதுவெல்லாம் எடுத்து உதாரணத்தெல்லாம் எடுத்து தானும் ஒரு சில உதாரணங்களை கூட்டி
இந்த சுமதி சொல்றார். இப்படி ஒன்னாலே கைப்பிடிக்கப்பட்டவன் இப்படிப்பட்ட, அதாவது இருபாடு எரிபொல்லியினுள் எறும்பு போலேயும், காற்றத்திடைப்பட்ட கலவர் மனம் போலேயும், வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போலேயும், பாம்போடு ஒரு குறையிலே பயின்றாரை போலேயும், ஏன் இந்த உன்னாலே கைப்பிடிக்கப்பட்டவனும் பயத்துக்கு ஆளாகிறான் என்று அவளுடைய கேள்வி. அந்த வாக்கியத்துல, சுமதியோட வாக்கியத்துல கலியனுடைய உதாரணங்களை கொண்டு வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றீங்க. ஒரு சில பதங்களை மட்டும் கூட்டியிருக்க, ஆனா பெரும்பாலும் 90% அவர் சொன்னதை அப்படியே சேர்ந்துக்கிட்டு அந்த மாடிபிகேஷன் கூட எதுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா ஒரு ரசத்தை கூட்டிருக்காங்க. அங்க அவருக்கு தேவையில்லை, இவருக்கு தேவை இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு மரம், எது ஒரு மரம் இருக்கு, மரங்கள் 3 விதமாக இருக்கு. மரமானது 3 இடத்துல முளைக்கலாம். ஒன்று எங்க முளைக்கலாம்? ஆற்றங்கரை வாழ் மரம் மாற்றம் உளவாகிடும் செப்புவன் மக்கள் தோற்ற குழி தோற்றுவிப்பாய் குழந்தண்ணி ஆற்றம் கரைவாழ் மரம் போலஞ்சுகின்றேன் நாற்ற சுவை ஊரொலியாகிய நம்பி. பெருமாளை பார்த்து கலியன் சாய்க்கிறார், நான் சம்சாரத்துல எப்படி பயப்படுறேன் தெரியுமா? ஆற்றம் கரை வாழ் மரம் போலஞ்சுகின்றேன், ஆற்றங்கரையில வாழக்கூடிய மரத்தை போலே நான் பயப்படுகிறேன் என்று கலியன் சாய்கிறார். இதுல இந்த ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன் என்பதை அப்படியே சம்ஸ்கிருதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அந்த ஆறு எது என்பதை மட்டும் கங்கை ஆற்றுக்கரையிலே என்று சேர்த்திருக்கார் சுவாமி. அது ஏன் சேர்த்தாருன்னா, பொதுவாக ஒரு மரம் செடி கொடி 3 இடத்துல முளைக்கலாம். எப்படியானால் நாம் கூட நல்லவாளாத்துல பிறந்தது தீயவாளாத்துல பிறந்தது என்று முன்வினை பயனாக நாம் பிறக்கிறது எப்படி மாறுறதோ அப்படி தாவரங்களுக்கு கூட இது இருக்கு. ஒரு மரம் அது நீர்நிலையில, அதாவது ஒரு குளத்துங்கரையிலையோ ஒரு ஆற்றங்கரையிலையோ இல்லாமல் ஒரு சமவெளியில ஒரு மரம் உண்டாயிருக்கு. அப்படிக்கிட்ட ஒரு மரம். அடுத்து ஒரு மரம் குளத்தங்கரையில ஏரி கரையில இருக்கக்கூடிய மரம், அது அங்க முளைச்சிருக்கு. 3வது ஒரு மரம் ஆற்றங்கரை ஓரத்துல முளைச்சிருக்கு. இந்த 3 மரத்துல அதிக பாக்கியம் பண்ணது குளத்தங்கரையில, அது மாதிரி ஏரி கரையில, அதாவது நீர் ஓட்டம் இல்லாமல் தேக்கி வைக்கப்படக்கூடிய நீர்நிலையினுடைய கரையிலே முளைக்கக்கூடிய மரம் இருக்கு. அது அதிகம் பாக்கியம் பண்ணது. ஏன்னால் மழை காலத்துல கூட அங்க கொஞ்சம் ஜலம் இருக்கும், அதாவது அது செழிப்பாக இருக்கும். அதுக்கு கீழே ஊத்துருமோன்ற பயமும் கிடையாது. தேவையான தண்ணீர் வெயில் காலத்திலையும் கிடைக்கும். ஒரு பெரும் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகுமோன்ற பயமும் கிடையாது. ஆகையினால அது ரொம்ப சேஃபா சௌக்கியமா இருக்கும். இந்த சமவெளியில நீர்நிலைகள்ல நீர்நிலை ஓரத்துல இல்லாமல் சமவெளியில இருக்கக்கூடிய மரமானது அதுக்கு கீழே விழுந்துருவோமோ வெள்ளம் அடிச்சுட்டு போகுமோ என்று பயம் இல்லை. ஆனால் வெயில் காலத்துல கொஞ்சம் ஜலம் கிடைக்காது, கஷ்டம். ஆனால் ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய மரம் இருக்க, அதுக்கு கண்டிப்பாக எல்லா க்ஷணமும் பயந்துருக்கணும். அப்படி பார்த்தா சமவெளியில் இருக்கக்கூடிய மரத்தை விட ஆற்றங்கரை ஓரம் இருக்கிற மரம் பாக்கியம் பண்ணதில்லை. ஏன்னு சொன்னால் எப்ப வேணா வெள்ளம் வரும், வேரோட அடிச்சுட்டு போயிடும். இது இருக்கு. இப்போ ஆற்றங்கரை வாழ் மரம் என்று மரங்களை 3 இடமாக பிரிச்சு அதுல சமவெளியில் இருக்கக்கூடிய மரம் மாறி பயப்படாமல் இருக்க முடியாது. சம்சாரத்துல குளத்தங்கரையில இருக்கக்கூடிய மரம் மாதிரி சுபிக்ஷமாக இருக்க முடியாது. அதாவதுதான் பெருமாள குளத்தங்கரை மரம்னு சாய்க்கிற சுவாமி தேசிகர். இதை மனசுல வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துல இந்த 3 விதமான மரங்களை சுவாமி சாய்க்கிற. ஸ்ரீமத் கிருத்ரசரஸ்தீர பாரிஜாதம் பாஸ்மஹே எத்திரதும் வைஷா பிரதே திருஷ்யதே குலம். திருப்புக்குழி கரையில இருக்கக்கூடிய விஜயராகவன் என்பவன் அந்த திருப்புக்குழி என்கிற குளத்தின் கரையிலே இருக்கக்கூடிய மரம்னு சாய்க்கிற. அப்படின்னா அவன் சுபிக்ஷமா இருக்கான், எண்ணிட்டு இருப்பான். அதாவது குளத்தங்கரை மரத்துக்கு அபாயமே கிடையாது, நிச்சயமாக இருப்பான் என்ற பொருளை கொடுக்கறதுக்கு அப்படி பயன்படுத்துற. இங்க ஆற்றங்கரை வாழ் மரம்னு சாத்திருக்க. ஆற்றங்கரை வாழ் மரம் எப்பயும் பயன்படுத்தணும். எப்போ நதி பெருக்கு வருமோ நாம் கீழே விழுவோமோ என்று பயந்து இருக்க வேண்டிய நிலையில அந்த ஆற்றங்கரை வாழ் மரம் இருக்கு. அத கங்கை கரையில, இப்ப காவேரி கரை, காவேரி அப்போ ஜீவநதி, இப்ப ஜீவநதி இல்லாட்டாலும் அது ஜீவநதி. காவேரியில ஜலம் இல்லாதே கிடையாது. ஆனா என்ன ஆகும்னா ஒரு 4 மாசம் கரையை உடைச்சிட்டு போடும். அதுக்கப்புறம்
தண்ணி ஓடின்னு இருக்கும், ஆனா கரையை அடிச்சுட்டு வராது. ஸோ ஜீவநதியாக இருந்தும் 4 மாசம் பயப்படணும், மீதி 8 மாசம் பயப்பட மாட்டான். ஆனால் அப்ப நம்ம அடுத்த வருஷம் மறுபடி பிரவாகம் வந்தா ஊமோன்ற பயம் இருக்கலாம். ஆனா கங்கை கரையில இருக்கக்கூடிய அதை ஆற்றங்கரை வாழ் மரங்கள் என்ன பண்ற, காவேரி கரையில இருக்க மரத்தை விட கங்கை கரையில இருக்க மரத்துக்கு பயம் அதிகம். அதை காட்டுறதுக்காக காவேரி கரையில இருக்கிற மரத்துக்கு டெம்பரவரி ரிலீஃப் உண்டு ஒரு 8 மாசம். அந்த 4 மாசம் தப்பிச்சுட்டா அப்பா இன்னும் 8 மாசம் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைச்சுக்கோ. ஆனால் கங்கை கரையில் இருக்கிற மரம் மழையை பொறுத்து பிரவாகம் இல்லாதாலே பனி உருகி ஜலமாக வருதாலே அது எப்பயும் கரபுரண்டு ஓடுறதாக இருந்ததாலே ஒவ்வொரு க்ஷணமும் பயப்படணும் என்பதற்காக கலியன் பொதுவாக ஆற்றங்கரை வாழ் மரம் என்று சொன்னது கங்கை கரையில் இருக்கக்கூடிய மரம் என்று சுவாமி ஒரு கூட்டினர். அது தவிர எடுத்துன பாகத்துல மாற்றம் பண்ணாம அப்படியே சாட்சிருக்க. அதாவது நாசயஜேம் சம்சார சாகரம் அதிலிங்கதே புலா தவதகன பிரஜ்வலித பாஸ்வ யுகல தாருதர கத இவ கீட்டா இருவாடெறி கொல்லியின் எறும்பே போல் சமீரணாந்தோலன டோலாயமான போதோதர கத இவ சாம்யாத்ரிக சாட்சா காற்றத்திடைப்பட்ட கலவர் மனம் போல மகா பிரவாக மத்திய நிரோத சம்பிராந்த நயன இவ ஜம்புகா வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போலே. கலியன் சாட்ச வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போலே நம்ம சம்ஸ்கிருதத்துல மாத்திட்டு ஒரு எக்ஸ்ட்ராவும் சொல்லுங்க. வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போலே, நாய் கூட்டத்துக்கு இடைப்பட்ட நரியினம் போலே. வெள்ளம் நடுவுல சூழ்ந்துருக்கு, டக்குன்னு காற்றாற்று வெள்ளம் வந்தது. ஒரு நரியை சுத்தி நரி இனம் அது தன்னை சுத்தி ஜலம் இருக்கும் பொழுது அது எப்படி பயப்படுமோ அப்படி என்று ஒரு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, நிறைய நாய்களுக்கு நடுவுல மாட்டிக்கொண்ட நரியினம் போல ஒண்ணு 2வது உமா கொடுத்துருக்க. அது தவிர மகா பிரவாக மத்திய விரோத சம்பிராந்த நயன இவ ஜம்புகா வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போலே விஷதர பரிகிரகீத கிரகூமான ஹிருதய இவ குடும்பினா. எப்பையும் விஷம் கொண்ட பாம்போடு கூடியில பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றாற்போ தாங்காதென் உள்ளம் தள்ளும் தாமரை கண்ணா. ஏசி போட்டிருக்கேன், எல்லாம் இருக்கு, கொசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சௌக்கியமா இருக்கும், நீ கட்டுல படுத்துக்கோ, மெத்தையெல்லாம் கட்டி போட்டிருக்கேன். குறுக்க நடுக்க ராத்திரி ஒரு 2 மணிக்கு ஒரு பாம்பு அந்த கட்டில்களை இப்படி எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்குவாரான். அத மாதிரியாக 5 பாம்பு நான் வாழக்கூடிய இந்த சரீரமாகிற வீட்டிலே நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த கலியன் சாய் வந்து பாம்போடு ஒரு கூரையிலே ஒரு ஊமை கொடுத்தா போதா, நீ எதுக்குன்னா இத்தனை ஊமை கொடுக்குற, திரும்ப பாட்டு அதிகம் இருக்குதான், நாங்க மனப்பாடம் பண்றது கஷ்டமாச்சே, 10 பாட்டு குறையாதா அப்படின்னா ஒவ்வொரு ஊமைக்கும் காரணம் இருக்கு. பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றாற்போல் என்பது அங்க பாம்பு என்கிற சொல்லாலே இந்திரியத்தை குறிக்கிற. ஒரு பாம்பு இருந்தாலே பரவாயில்ல, மனப்பாம்புன்னு கிராமத்துல சொல்லுவா, ஒரு பாம்புன்னு. அதைய தகப்பனா ராமாயணம் வாசிக்கிற போது பார்த்தா மேல இடவானத்துல ஒரு பாம்பு, அது என்ன வந்து இல்லை, அந்த நாயில வந்து அங்க படுத்துட்டு இருக்கும், யாரும் ஓட்ட மாட்டா, அடிக்க மாட்டா. கிராமத்துல பாம்புக்கு பயந்தா வாழவே முடியாது, அது பாட்டுக்கு இருக்கும், நான் பாட்டு இருக்கும். ஒருத்தர் கூட பாம்பு கடிச்சு போனான்றதே கிடையாது. எதுக்கு சொல்றேன், பெருமாள் அதையும் நமக்கு அது ஆகாரம் இல்லை, அதுக்கு நம்ம ஆகாரம் இல்லை, வேற வழி இல்லாத நம்ம காலை கையை மிரிச்சுட்டாதான் கட்டணும். ஆனால் பொதுவாக அது ஏதோ வருது மேல இருக்குது ஓட்டு போச்சுன்னு இல்லாமல் தரையில ஒரு பாம்பு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நாம இருக்கிற இந்த தூக்கம் வருமா வராது. இப்ப பாம்பு ஸ்தானத்துல பஞ்சேந்திரியத்தை வச்சிருக்காரு. 5 பாம்பு, பாம்போடு ஒரு கூரையிலே ஒரு கூரை சரீரம், அதுல நாம இருக்கும். 5 பாம்பு இருந்தா அவங்க கதி என்ன ஆகும் அப்படின்னு இந்திரியத்துக்கு பயந்து சாய்க்கிறேன். ஆகையினாலே அது மாதிரியாக விஷதர பரிகிரகீதமான ஹிருதய இவ குடும்பினா கங்கா தட வேப்பமான சம்மனைவ சாஷி மண்டலா ஆற்றங்கரை வாழ் மரம் போல் கங்கை ஆற்றங்கரை வாழ் மரம் போல் என்று சுவாமி சாப்பிட்ட. ஆகினால் இப்படி அவன் ஏன் பயப்படுகிறான், விவேகம் இல்லாதவன் பயப்படலாம், விவேகம் இருக்கிறவன் ஏன் பயப்படுறான் என்று ஒரு கேள்வியை சுமதி கேட்கிறான். சுமதிக்கு பதில் சொல்லும் போது அவன் விவேகன் பதில் சொல்றான், இருப்பான், விவேகம் வந்தாலும் பயம் இருக்க வேண்டியதுதான், மோட்சத்துக்கு போறவரை பயம் இருக்கணும், பயம் இருக்கிறது நல்லது, நம்ம கூட பயம் இருக்கிறது நல்லது, வெட்கம் இருக்கிறது நல்லது.
இது எதுக்கு நல்லது என்று சொன்னால் நெகட்டிவ் தாட்ஸ் கூட வேணும் நமக்கு. அதாவது எதுவும் அளவை கிராஸ் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸ் அவசியம் வேணும் நமக்கு. அதாவது இப்படி ஆனால் என்ன பண்றது, நாம குழந்தைய வச்சிருக்கோம், 2ஆம் கட்டம் வயசுல இருக்கோம், ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆனா என்ன பண்ணுன்றதான் அவன் என்ன பண்றான், ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறான். அப்போ இது வேணும். அதாவது ஒரு கார் ஓட்டின்னு போறவன் என்ன பண்றான், ஐயோ முன்னாடி 50 மீட்டருக்கு முன்னாடி யாரும் வரலையே, ஒரு லாரி வந்தா என்ன பண்றது எதிரோ அப்படின்னு நினைக்கிற போது அவன் ஸ்லோ பண்றான். அப்போ இது மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் அவசியம் வேணும். அதாவது வாழ்க்கையில எதுவானா அடுத்த க்ஷணம் நினைக்கலாம். அப்படிங்கிற போது அந்த அந்த எண்ணம் வந்து நம்ம கெடுத்து, அதான் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியை கெடுக்கூடாது, நம்ம பயத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி, ரொம்ப பயத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி எந்த காரியம் பண்ணாலும் சோம்பேறி ஆகக்கூடாது. ஆனால் பயம் இருந்து கொஞ்சம் இருக்கணும், பயப்படணும் கொஞ்சமாவது. பயம் இல்லாட்டா என்ன நடக்கணும் நடக்கணும் அப்படின்னு இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அதுவும் தேவை. ஒன்றும் பெருமாள் எதுக்காக இந்த உணர்வை, பயம் என்கிற உணர்வை வச்சிருக்காங்கன்னா, பெரிய பயத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு பயம் வேணும் மனுஷனுக்கு. அதனால இதெல்லாம் அவன் சொல்றான். சரீரத்தோட இருக்கும், சூழ்நிலை, தேசம், மகான்களுக்கு கூட சூழ்நிலை சுத்தி யார் இருக்கா, அவரால் வரக்கூடிய, குழந்தைகளால் வரக்கூடிய பயம். அது மாத்திரம் இல்ல, நமக்கு சரீர ஆரோக்கியம் கேட்டா கைங்கரியம் போயிடுமே. ஏன்னா மோட்சத்துக்கு போயிட்டா அந்த பயம் இல்லை. அதாவது அபயம்ன்ற சப்தத்துக்கு மோட்சம்னு அர்த்தம் உபனிஷத்துகள்ல. ஏன் சொல்றதுன்னா இங்க இருக்கிற பயம் இருக்கும். ஏன்னா ஐயோ நமக்கு உடம்பு சரியில்லாத போட்டா புத்தகம் பார்க்க முடியாது போயிடுமே, ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுக்க முடியாது போயிடுமே, உடம்பு சரியில்லாத போனா சந்தியாகம் பண்ண முடியாட்டா என்ன பண்றது, இதுக்கெல்லாம் நாம பாத்துக்கிறோம். அப்படின்னு சொன்னா இது என்ன பண்றது, இந்த பயமானது நம்ம உடம்பை காப்பாத்தி வைக்கிறது. ஐயோ நம்ம கொஞ்சம் உடம்புலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா பணிதுக்கு சந்தியாகமும் கூட்டுனா என்ன பண்றது என்று நாம் நினைக்கிறோம். அப்ப என்ன பண்றது, ஒரு பயமானது பெரிய பயத்திலிருந்து காப்பாற்றுறது. ஒரு சின்ன சின்ன பயங்கள் மனசுல ஏற்படுறது தப்பு இல்லை, அது ஒரு பெரிய, அதாவது கைங்கரியம் கட்டு போடாம காப்பாற்றிக்கிறதுக்கு கூட இந்த பயமானது தேவை இருக்கு. அதனால எதா பயஸ்தான நிவேச வேதினா பிரமாத முக்தஸ்ய பரீட்சதாரிணா பரானுபூதி பிரதிபந்த சங்கையா பயானுபந்தோப்பியபயாய கல்பதே. இந்த ஒரு அந்த உணர்வெல்லாம் படம் பிடிச்சு காட்டுறது எவ்வளவு அழகுன்னு சொன்னா, மகான்களுக்கு கூட எப்படிப்பட்டவா சொன்னா பயா பயஸ்தான நிவேச வேதினா, விவேகம் இருக்கிறதுனால இந்த காரியம் பண்ணா நமக்கு மேல இன்னென்ன பயங்கள் சம்பவிக்கலாம், இந்த காரியங்களை பார்த்தா நாம நிம்மதியாக இருக்கலாம் என்கிற எண்ணம் இருக்கு. நாம ஊதாரியா செலவு பண்ணா ரிட்டையர்ட் லைஃப் நமக்கு நரகமாகும். அதற்காக இப்ப நாம இந்த அளவு சேவிச்சு வைக்கணும் இப்படி சொல்றா பாருங்க. அப்போ பயஸ்தானத்துக்கும் அபயஸ்தானத்தை பத்தி யோசிக்கக்கூடியவனா இருக்கான், விவேகியா இருக்கிறோம். பணம் போது ஊதாரியா செலவு பண்ணுவது, அப்புறம் என்ன பண்ணுவேன் லைஃப்ல, ஒரு சாதாரண மனுஷனுக்கே விவேகம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், சேமிச்சு வைக்கிறதுன்னு ஒரு வழக்கத்தை பண்றான். அப்போ மகான்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு இது பயத்துக்கு ஸ்தானம், இது பயத்துக்கு ஸ்தானம் என்கிற அறிவுடையவர்கள் கூட பிரமாதம் கவனக்குறைவு, கெடுதல் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் விவேகம் இல்லாது. பயஸ்தானம் எது அபயஸ்தானம் எது என்று அறியாமல் இருப்பது ஒண்ணு. ரெண்டாவது பிரமாதம் பிரமாதத்திலிருந்து விடுபட்டுட்டாங்க இந்த அதிகாரி. பிரமாதோ அனவதானதா, பிரமாதம் சொல்லுக்கு அதுக்குன்னா நான் பிரமாதமா கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா கவனக்குறைவா கல்யாணம் பண்ணேன்னு அர்த்தம். இந்த பிரமாதோ அனவதானதா, நாம தமிழ்ல பிரமாதம் என்று சொல்ல தப்பா பயன்படுத்துறோம், சம்ஸ்கிருத சப்தம் அது கவனக்குறைவு என்று பெயர். பிரமாத முக்தஸ்யா, அந்த கவனக்குறைவு இல்லாமல் இருப்பவர்களுக்கும் கூட, ஏன்னா கவனக்குறைவோட இருப்பவன் லைஃப்ல அதிக பயத்தை ஃபேஸ் பண்ணியே ஆகினாலே பரீட்சை நெக்லிஜென்ஸ் இப்போ சொல்றாங்க டெத் பிகாஸ் ஆஃப் ஒருத்தனோட நெக்லிஜென்ஸால ஒருத்தனுக்கு இன்டென்ஷனலா ஒருத்தனை கொலை பண்ணல, இவனுடைய நெக்லிஜென்ஸ் இன்னொருத்தனுடைய கொலைக்கு காரணமாச்சு அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாப்பாரு. நான் நெக்லிஜென்ஸால பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படி பிரமாதம் பரீட்சைனா எதையும் டக்குன்னு டிசிஷன் எடுக்காம யோசிச்சு பண்ணக்கூடியவன், இதெல்லாம் விவேகி இடத்துல இருக்கும். அப்படிப்பட்டவனுக்கு கூட மகான்களுக்கு கூட ஒரு பயம் இருக்கும். ஐயோ கைங்கரியம் வீட்டுக்குள்ள போறதே, நாளைக்கு ராமாயணம் படிக்க முடியாத போறதே, சந்தியாவனம் வீட்டுக்குள்ள போறதே, இந்த பயம் கைங்கரியத்துல. அதாவது எந்த பயமானா விட்டுட்டு போகலாம், நான் நடுத்தரம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற எண்ணத்துக்கு கூட ஒருத்தன் விரக்தி வந்திருக்கலாம். ஆனால் மோட்சத்துக்கு போற வரை ஐயோ எனக்கு கைங்கரியம் விட்டு போயிடுமோ
என்கிற பயமானது இருக்கத்தான் இருக்கும். ஆகினாலே பிராண வியோகம் மோட்சம் போற வரை என்னால கைப்பிடிக்கப்பட்டவனுக்கும் பயம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா இந்த பயம் நான் சொல்றதை கேட்டுக்கோ சுமதி. பரானுபூதி பிரதிபந்த சங்கயா பயானுபந்தோப்யமயாய கல்பதே. இந்த ஸ்லோகத்துக்குள்ள அதாவது மதிப்பு இல்லாத ஸ்லோகங்கள் இதெல்லாம். பயானுபந்தோப்யமயாய கல்பதே. சின்ன சின்ன பயங்கள் கூட, இந்த பயம் ஏன் நல்லவர்களுக்கு கூட இருக்கு என்று சொன்னால், இந்த நல்லவர்களுக்கு வரக்கூடிய இந்த சின்ன சின்ன பயம்தான் அவர்களை பெரிய பெரிய ஆபத்துக்கு இருந்து காப்பாற்றுறது, பெரிய பெரிய பயத்தில் இருந்து காப்பாற்றுறது என்று அவன் பதில் கொடுக்குறான். அந்த இடத்துல சுவாமி தேசிகன் பயத்துக்கு காரணமாக இருக்கின்ற விளக்கிற இடத்துல சுமதி பாகத்துல இந்த திருமொழி பாசுரத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்க. அடுத்தது தசாவதார ஸ்லோகத்துல இது கூர்மாவதாரம். கூர்மாவதாரத்துக்கு ஸ்லோகம் சாய்கிறார். அவ்யாசு கேவல சம்ஸ்கிருதோ ததிபய பிரேங்கோல பர்யங்கிகா வித்யாரோகண நிர்வதோ விஹரதே தேவசஹைவஷ்யா. இந்த இந்த ஸ்லோகம் கூர்மாவதாரத்துக்கு உண்டான ஸ்லோகம். தசாவதார ஸ்லோகத்துல இது கலியனுடைய தசாவதார ஸ்லோகத்திலிருந்து பல சொற்கள் இதுல இருந்து எடுத்து கையாளப்பட்டது. 11ஆம் பத்து 4ஆம் திருமொழி நிலையிடம் எங்குமின்றி என்கிற பாசுரம் ஆரம்பிக்கிறது. அதனுடைய 2ஆம் பாசுரம் செரு மிகவாலையிற்றவர ஒன்று சுத்தி திசமன் இன்னும் உடனே வெறுவர வெள்ள வெள்ள முழுதும் குடம்பை மயோர்கள் என்று கடைய அறுவரை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழலக் கிடந்து துயிலும் அறுவரை அன்னதன்மயடராமையான திருமால் நமக்கொரனே. பகவான் தான் நமக்கு ரட்சகன். கூர்மாவதாரம் பண்ண லக்ஷ்மியோடு கூடின அந்த பகவான் தான் நமக்கு ரட்சகன் என்று சாய்க்கிறார். அவன் தான் நமக்கு ரட்சகன் என்று அவனை தான் நினைக்கிறோம். திருமால் நமக்கு ஓரனே. அவன் எப்படிப்பட்டவன்னா செருமிகு வாழையிற்ற அறவொன்று சுத்தி திசை மண்ணு விண்ணுமுடனே வெறுவர வெள்ள வெள்ளம் முழுதும் குழம்பை மயோர்கள் என்று கடைய பருவரை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழலக் கிடந்து துயிலும். அவன் முதுகில மலை, அது மேரு மலை. அந்த மலைக்கு பாம்பு அதை கட்டி வாசுகிய கட்டி களையறா. களையும் போது என்ன ஆகுதுன்னா அலை அடருது. அவ்வளோ பெரிய மலையை போட்டு வாசுகிய கட்டி பெருமாளுடைய முதுகுல களையறா. அதனால அலை எழுறது. அந்த அலை எழுற போதும் அந்த அலை எழும்போது பெருமாளுடைய திருமேனியும் அதுல குறுங்குறது. அதாவது ஒரு ஸ்பிரிங்கு கட்டுல படுத்துட்டா மாதிரியா. தூக்கம் வரல அப்படின்னா யாராவது காலை பிடிச்சு விட்டா தூக்கம் வரும். தூக்கம் வரல அப்படின்னா யாராவது முதுக சுரிஞ்சா தூக்கம் வரும். இந்த பெருமாளுக்கு அப்பேற்பட்ட மேருமலை தன் முதுகுல சுழன்றது என்பது கிணவுக்கு சொரிஞ்சு விடுற மாதிரியாக இருக்கு. இதனால நிம்மதியாக தாயாரோடு இந்த பார்க்கடவிலே மேருமலை சொரிந்து விட முதுக தாயாரோடு அழகாக விசாரம் பண்ணக்கூடிய எம்பெருமானே நமக்கு எல்லாம் ரட்சகன் என்று அந்த பாசுரத்துடைய சாரம். அத அவ்யாசு காப்பாற்றணும். அங்கே திருமால் நமக்கு ஓரனே. குமனத்திரையே மணிவிரதம் கண்டு என இடத்து நான் கண்டு வரலன்னா சொரியறது. தினவு இருந்தா சொரியறதுக்கு பேரு. அத்ரினா கண்டு எனைஹி அனிபுத்தம் போயாமல் சொரிஞ்சான குழந்தைக்கு அரிப்பு வருது. அம்மாவை சொரிய சொல்றது. ஆமா எவ்வளவு நாளை சொல்லிட்டு போ. அம்மாவா இருந்தா கூட என்ன பண்ணுவா, எவ்வளவு நாளை சொல்லி கை வலிக்குது தூங்கு அப்படின்னு. ஆனா இவன் என்ன பண்றான், அமிர்தம் கிடைக்கணுன்றதுக்காக தேவர்களும் இவர்களும் அந்த பாம்பை போட்டு கரைஞ்சிட்டே இருக்கா. ஓயாமல் சொல்லிடுறார். அது இவருக்கு தினவாடங்கிற மாதிரியாக இருக்கு பகவானுக்கு. அனிபுதன் கண்டு என இடத்தினா நித்ரானசிய தூங்கக்கூடிய எம்பெருவான். அப்போ அங்க என்ன இருக்கு, செருமிக வாழையற்ற வரவொன்று சுத்தி திசமன்னு விண்ணுடனே வெறுவர வெள்ள வெள்ள முழுதும் குழம்பை மயோர்கள் என்று கடைய பருவரை ஒன்று நின்று பருவரை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழல கிடந்து துயிலும். இங்க துயிலும் நித்ரானஸ்ய பரஸ்ய கூர்மவகுஷோ நிஸ்வாசவாதோமயா.
நல்ல தூக்கம் வந்துட்டு புரட்டை விட்டு தூங்குறாரு பெருமாள். இந்த புரட்டை விட்டதை கூட சேர்த்துட்டு இருக்காரு சுவாமி. அந்த புரட்டை மூச்சு காத்து இருக்க. இப்ப புரட்டை விட்டா ஆம்பியா கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு பேப்பர்ல வரும். ஆம்பியா புரட்டை விடுறான். ஜட்ஜி பார்த்து பயந்துட்டான். என்னமா அது லைஃப்ல இந்த அளவுக்கு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையா? ஏதோ அவன் குடிச்சிட்டு வரான், எதையோ பண்றான்னா பரவாயில்ல, புரட்டை விடுறான்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதாவா பண்ணிக்கணும். இப்படி எல்லாம் பார்த்தா என்னவா, நீ புரட்டை விட்டு அவர் புரட்டை விடாம இருந்தா உன்னை தள்ளினா என்ன அப்படின்னு ஜட்ஜி கேட்டான் அப்படின்னு பேப்பர்ல வந்தது. இங்க இவன் என்ன பண்றான்னா அந்த நிஸ்வாசவாதோன்மையா புரட்ட விடுறத கூட சேர்த்துக்க சுவாமி. அதுக்கப்புறம் என்ன இன்னொன்னு என்ன மாறி வச்சிருக்கேன்னா, இது ஒரு கட்டுல வர்ணிச்சிருக்க. அந்த கட்டுன்ற சப்தம் கலியன் ஸ்ரீ சுத்திர இல்லாட்டாலும் செருமிகு வாழையிற்ற வர ஒன்று சுக்தி திசை மண்ணு உடனே வெறுவெற வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப. வெறுவெற வெள்ளை வெள்ளம், வெள்ளை வெள்ளம் அப்படின்னா பால்கடல், வெளுத்த நீர் பாற்கடல் முழுதும் குழம்ப. அவை கடையும் பொழுது அது அலையெடுக்கிறது அப்படின்னு சொன்னார். படுக்கைன்ற பதத்தை பயன்படுத்தல. இவர் ஸ்பிரிங் கட்டில் மாதிரியாக அது ஒரு படுக்கை அசைகிறது. இவர் திருமேனி அசைகிறது ஸ்பிரிங் கட்டில படுத்துக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக அதை சேர்த்து தருவார். ஆயினால் நித்ரானஸ்ய பரஸ்ய கூர்ம உஷோ நிஸ்வாசவாதோன்மயா எத் விக்ஷேபண சம்ஸ்கிருதோ அதிபய பிரேங்கோள பரியங்கிகா. பிரேங்கோள பரியங்கிகா அசையக்கூடிய ஸ்பிரிங்கு கட்டு, அதுல இருக்கக்கூடிய நித்யாரோகணோ விகரதே தேவஸ்தக இவஷியா. எந்த அவதாரம் பண்ணாலும் தாயார் பட்சமா தெரியுறாலோ இல்லையோ தாயாரும் அவதாரம் பண்ணார். அதனால தேவஸ்தக இவஷியா, இந்த தேவஸ்தக இவஷியான்றது அங்க பாசுரத்துல பருவரையொன்று நின்று முதுகில் பறந்து சுழல கிடந்து துயிலும் அருவரையன்ன தன்மை அடலாமையான திருமால் நமக்கு ஓரணே. அங்க திருமால் என்கிற சப்தம் இருக்கு. அதை இவன் தேவஸ்தகை வசியான காமிக்க. அது மாதிரியாக இந்த அவதாரத்தை சாய்கிற, அதாவது வாமன அவதாரத்தை சாய்கிற இளங்கையும் கடலும் கலியன் இளங்கையும் கடலும் அடலருந்து பிரிக்கிறவனும் அறக்கரு குலங்களும் கெட உன் கொடுங்கொழில் புரிந்த கொற்றவன் கொழும் சுடல் சுடன்ற விலங்களில் எரிஞ்சி மேல் நின்று உறிஞ்சி மேல் நின்ற விஜம்பில் வெண்துகில் கொடியென விரிந்து வலம் தருமணி நீர் கங்கையின் கரமேல் பதரியாச்சிராமத்துள்ளானே. பதரிகாசத்தை வர்ணிக்கிறார். அங்கே கங்கை கொட்டதா, எங்கேருந்து கொட்டதானா மேருமலை, சூரியன் சுத்தும்படியாக மேருமலையிலிருந்து கொட்டதா, 8 திக்கிலையும் கொட்டதா. அந்த 8 திக்கிலையும் உள்ள உப்பரிகையில இந்த ஜலம் கொட்டி எல்லா பக்கமும் துணியோட கொட்டுறது. அந்த வெண்மையான நீர் அந்த மேருமலையுடைய நுனியிலிருந்து, ஒரு மேருமலையின் நுனியிலே இந்த ஜல பிரவாகமானது ஒரு வெண்மையான கொடி பறக்கிறதோ என்றும்படியாக இருக்கிறது. ஆகையினாலே கொழும் சுடர் சுழன்ற சூரியனாலே சுற்றப்படுகிற விலங்கல், விலங்கல் என்று சொன்னால் மலை, அதனுடைய மேல் நின்ற விசும்பில் வெண் துகில் கொடி, அதாவது வெள்ள கொடி, அதுபோல வலம் அதிலிருந்து விழுந்து விசும்பில் வெண்துகில் கொடியென விரிந்து வலம் தரும் மணிநீர் கங்கை என்று பத்ரிகாசிரமத்துல கங்கை உணர்ந்த பிரார்த்தி சொல்ற. அதை அப்படியே தசாவதார ஸ்தோத்திரத்துல வீடா புத்த வதானிய தானவ யசோ நாதீர தாதி படகா, அந்த உத்தரார்த்தம், அந்த பாசுரத்துல இருக்கக்கூடிய உத்தரார்த்தத்தை அப்படியே ஸ்லோகமா மாத்திக்க. வீடா புத்த வதானிய தானவ யசோ நாதீர தாதி படகா த்ரையக்ஷம் மகுடம் புனன்னவதுன ஸ்ரைவிக்ரமோ விக்ரமஹ யத் பிரஸ்தாவ சமுச்சித துவஜபடி வித்தாந்த சித்தாந்திபிஹி ஸ்ரோதோ விஸ்வர சிந்துர அஷ்டசுதிதா சௌதேஷு கோதூயதே. பெருமாள் யாச்சகம் கேட்டபோது அவன் வெட்கத்தாலே தலகுனிந்தான். அப்படிப்பட்ட பெரும் வல்லவன். தன் வார்த்தையை சுப்ராச்சா சொல்லும் போது மாத்திக்கல, வெட்டனா இல்லாதவன். அப்படிப்பட்டவனுடைய பெருமை. இந்த கொடியானது பகவான் என்பது அந்த தானவனா மகாபலியுடைய புகழுக்கு முன்னோடி செல்லும் சேவகன். எம்பெருமானுடைய திருவடி ஆகாசத்துல போகும்போது ஒரு பெரியவனுடைய பெருமையை சொல்லிக் கொண்டு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவராக முன்னாடி அவரை பற்றி பெருமையை சொல்லிக்கொண்டு எச்சரிக்கையை சொல்லிக்கொண்டு அவன் புகழை சொல்லிக் கொண்டு போகக்கூடிய சேவகனை போல இந்த திரிவிக்ரமுடைய அடிவைப்பானது மேற்குலகத்துக்கு சென்றது. சிவனை சிவனாக்கினது. அப்படிப்பட்ட இந்த பெருமாளுடைய திருவடியிலே சேர்க்கப்பட்ட ஜலமானது திரிவிக்ரமுடைய அடியிலிருந்து அடி வைத்த போது ஆரம்பித்து உயர்ந்து அவன்
திருவடியிலிருந்து பெறக்கூடிய கங்கையானது பறக்கப்பட்ட கொடி துணி என்கிற நிலையை அடைந்து தன் பிரவாகத்தினாலே தேவகங்கையானது 8 திக்கிலும் கொட்டுகிறது. மேலிருந்து ஒரு கொடி துணி பறப்பதோ பறந்து 8 திக்கிலும் கொட்டுகிறது என்று பிரஸ்தாவ சமுச்சித கஜபதி வித்தாந்த சித்தாந்திபிகி ஸ்ரோதோபிகி சுரசிந்து அஷ்டசு திசா சௌதேஷு தோபியதே. அது கொழுஞ்சுடர் சுடர்ந்த விலங்களில் உருஞ்சி மேல் நின்ற விசும்பில் வெண்துகில் கொடியன விரிந்து வளர்ந்தரு மணி நீர் கங்கையின் கரமேல் பதறியாச்சிராமத்துள்ளானே என்று சாச்ச. அதுக்கப்புறம் திருநெடுந்தாண்டகத்தில் இதோட முடிச்சுக்கிற திருநெடுந்தாண்டகத்துல இந்திரக்கும் பிரமர்க்கும் முதல் வந்தன்னை என்று கலியன் சாகிறார். இந்திரக்கும் பிரமற்கும் என்று வல்லின நகரம் போடுவர். வல்லின நகரம் போட்டா ஒரு இந்திரனுக்கும் ஒரு பிரம்மனுக்கும் இவன் தலைவன் என்று அர்த்தமாகும். இந்திரர் என்று சொன்னால் அது மரியாதையால சொல்றதுக்கு வழக்கம் இல்லை. ஏன்னா இவர் பறவை காந்தி, அவர்கள்லாம் கீழ்நிலையில் இருப்பவர்கள், எம்பெருமானுடைய சேவகன், அதனால மரியாதையில வந்த பன்மை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இந்திரர் என்பது பல இந்திரர்களை காட்டுது. அதாவது ஏற்கனவே பெருமாளாலே படைக்கப்பட்ட இந்திரர்கள், படைக்கப்பட போகிற இந்திரர்கள், இப்போது படைக்கப்பட்டிருக்கிற பல இந்திரர்கள், பல ஆண்டுகள் படைக்கப்பட்ட பிரம்மாக்கள், படைக்கப்பட போகிற பிரம்மாக்கள், இப்போது படைக்கப்பட்டிருக்கிற பிரம்மாக்கள், ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா. அப்படிப்பட்ட பிரம்மாக்களுடைய கூட்டத்துக்கு தலைவன் என்று பகுவச்சன பிரயோகம் பண்றார். இந்திரக்கும்னு இடைநரகர பிரயோகம் பண்ணி பல பிரம்மாக்கள், அது மாதிரியாக பல இந்திரர்கள் என்று அவர் சாச்சிருக்கார். இத சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல பிரம்மாவை சொல்லும் போதெல்லாம் பகுவச்சனத்தை தான் சொல்றார். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமணம் வாணி ஜெய்ஹி அவ்யாத்ரீனி ஜகத்யகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹ யத்வானுபவனாத் அவந்திய ஜலரா யாதும் சிகாத்வேதசா யாகாஜித் சகசா மகாசுரஸ்தூணா விதாமக்கிய புது வேதசாம். பிரம்மாவுக்கு எந்த ராட்சசனுடைய தூணானது, ராட்சசன் வீட்டு தூணானது பாட்டியாச்சோ பிதாமகியாச்சோ என்று சொல்லல, பிரம்மாக்களுக்கு பிராட்டியாச்சோ. அத்திக்காயில் அனுமான்கள் போலே ஒரு மரத்துல பல அத்திக்காய், அது அண்டங்களுக்கு சமம். அந்த அத்திக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு கொசுவுக்கு சமம் ஒவ்வொரு பிரம்மாவும் என்று பகவத்கீதையில நம்பிள்ள சாட்சியர். அது மாதிரியாக அங்கு சாட்சியர். வேதசோனிர் விமானா பகவத் தியான சோபானத்துல வேதசாம் வேதாதீத ஸ்ருதி பரிமளம் வேதசாம் மௌலிசேவியம். அப்ப எல்லா இடத்துலயுமே இவரும் பகுவச்சன பிரயோகத்தை ஸ்லோகத்துல பிரம்மாவுக்கு பயன்படுத்துறதுனாலே அந்த கலியனுடைய இந்திரக்கும் பிரமற்கும் என்கிற பகுவச்சனத்தை மனசுல வச்சது சாட்சிருக்க என்று தெரியுது. இப்படி இவருடைய கிரந்தங்கள்ல பற்பல இடங்கள்ல சுவாமியேசனுடைய கிரந்தங்கள்ல கலியனுடைய ஒலி, கலியனுடைய உரை, அது சொல்லாகட்டும் பொருளாகட்டும் உணர்வாகட்டும் அது பிரதிபலிக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கோம். இப்படி 2 வாரமாக கலியனுடைய ஸ்ரீசூக்திகள், கலியனுடைய ஸ்ரீசூக்தியுடைய தாக்கம் கவிதார்க்கிய சிம்மத்துடைய கிரந்தங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். மேல அடுத்த வாரம் வேற ஒரு தலைப்புல சந்திப்போம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சிம்மதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன்கடகோப ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்கடகோப ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ.